அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அரபி கல்லூரியிலே அதை நடத்தி காட்டுவதிலே தமிழகத்திலேயே முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதாயி குடும்பங்களின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது நபி விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய நிறுவனர் அல்லமா அல் ஹாஃபிஸ் அஷேக் ஆலா உஸ்தாத் ஏஎம் முகமது நிசார் ஃபாசில் ஜமால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு பணிகளுக்கிடையே விரைந்து வந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்களே, இந்திய இஸ்லாமியர்களுடைய தாய் சபை சங்கை மிகு உலமா பெருமக்களோடு என்றும் நெருக்கம் காட்டி வரக்கூடிய தாய் சபையினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முகமது அபூபக்கர் அவர்களே, சமுதாயத்தினுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துடைய அமைச்சர் அன்பு சகோதரர் பர்வேஸ் அவர்களே, மதுரை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சகோதரர் முஸ்தபா அவர்களே, வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய நிர்வாக பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களோடு வருகை இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சமுதாயத்தின் பெயரில் இயக்கம் நடத்துபவர்களாக இருக்கட்டும், கல்லூரிகளை நடத்துபவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ மதரசாக்களை நடத்துபவர்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்துடைய நலன் நாடி, நன்மையை நாடி, இம்மை வெற்றி மற்றும் மறுமை வெற்றியை நாடி பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வந்து கொண்டிருந்தாலும் அதாயி கல்வி குழுமங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மிக 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 நேர்த்தியாக, பார்ப்பதற்கு அழகாக, கருத்துக்கள் நிறைந்த ஒரு சபையாக இருப்பதை கண்டு தமிழகம் மகிழ்கிறது, சமுதாயம் பெருமை கொள்கிறது. இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் இந்த சீருடையோடு காணக்கூடிய அழகு, தொப்பியோடு அதுவும் கோட் சூட் போன்ற உடையிழந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் மேலை நாடுகளிலே, அதிலும் குறிப்பாக மலேசியாவிலும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய போஸ்னியா போன்ற நாடுகளில் தான் இது போன்ற ஒரு நேர்த்தியை நாம் காண முடியும். இந்த நேர்த்தி உடையில் மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், சலாமுக்கு பதில் சொல்வதில் தொடங்கி அவர்கள் காட்டக்கூடிய அன்பு, பாசம், மார்க்கத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த மார்க்கத்தை சாதாரண மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தமிழக இஸ்லாமிய சமுதாய மக்களை
மிக்க மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. அந்த வகையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது நபி விழா, இடைப்பட்ட காலங்களிலே அந்த மீலாது விழாக்களை நடத்துவதிலே சிறு தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் தமிழகத்திலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய நபிகள் பெருமானாருடைய புகழை பாடுவதற்கும், அவர்கள் வாழ்ந்து காட்டி நமக்கு எந்த வழியை காட்டி தந்தார்களோ அதை இந்த புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வத வகையிலே இந்த மீலாது விழாக்களை சிறப்புற ஒரு மாநாடு என்கிற அளவிலே நடத்தக்கூடிய இந்த அதாய் நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் ஏதோ மீலாது விழாக்கள் என்றால் ஏதோ கொண்டாட்டங்கள் இருந்தது போலவும், ஏதோ கேக் வெட்டி கொண்டாடுவது போலவும் ஒரு எதிர்மறை கருத்துக்களை சில பல ஆண்டுகளாக சில இயக்கங்களால் இங்கே நிறுவப்பட்ட போது அதை உடைத்தெறியக்கூடிய வகையிலே நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மார்க்கம் காட்டி தந்த வழியிலே, அருள்மறை திருக்குரான் காட்டி தந்த வழியிலே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த மீலாது விழாக்கள் நிச்சயமாக பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்க விஷயங்கள் குறித்து உங்களிடத்தில் விளக்கமாக நான் பேசுவதை விட சங்கை மிக உலமா பெருமக்கள் பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும். அதைவிட இந்த மாநாட்டினுடைய தலைப்பாக சமய நல்லிணக்க விழா இந்த இந்திய திருநாட்டிற்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பிலே இந்த விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் என்றுமே சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் மேலும் சமய நல்லிணக்கத்தை வளர்த்தெடுக்கும் பொருட்டு அந்த சமய நல்லிணக்கத்தின் மூலம் இந்த சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சமய நல்லிணக்க விழா என்று மாநாடு என்ற தலைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முஸ்தபா அவர்கள் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையிலே 2026 ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களின் அடிப்படையிலே நம்முடைய முதலமைச்சராக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். காலத்தின் சூழ்நிலை கருதி நாம் வேறு ஒரு அணியிலே போட்டியிட்டிருந்தாலும் இன்று அந்த அமைச்சரவையிலே பங்கேற்று உங்களில் ஒருவனாக சமுதாயத்தின் பிரதிநிதியாக அமைச்சர் என்ற உயர்ந்த பொறுப்பை இல்லாமல் இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான். அந்த வகையிலே கடந்த 3 மாத காலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் போன்ற மூத்த அமைச்சர்களிடத்திலும் பல கட்டங்களாக சமுதாயத்தின் நலன் நாடி தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதிநிலை கூட்டத்தொடரை குறித்து பட்ஜெட் எப்படி நடத்தி காட்டப்பட வேண்டும் என்ற ஆலோசனை எல்லாம் செய்த போது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அண்ணன் போன்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் சமுதாயத்தோட பிரதிநிதியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், சமுதாயத்திற்கு வேண்டியதை நீங்களே முடிவு செய்கிறோம் என்று சுதந்திர வரலாற்றில் முதன்முறையாக இந்த அரசு நமக்கு இந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த பட்ஜெட் உரையிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஹஜ்ஜுக்கான மானியம் 25,000 35,000 உயர்த்தி தந்திருக்கிறார்கள். முஸ்லிம் உதவும் சங்கங்கள் மீண்டும் அதிக அளவில் தொடங்குவதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்லறை கபரஸ்தான் தோட்டங்களை பராமரிப்பதற்கு, சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு, சாலை வசதிகள் ஏற்படுத்துவதற்கு 34 கோடி ரூபாயை இந்த அரசு வழங்கி இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய மகத்தான தலைவர் கண்ணியமிகு காகிதம் இழந்தவர்களின் பெயரிலால் திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு தமிழ் அறிஞருக்கு விருது வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. அதோடு நம்முடைய சூஃபி ஞானி, லாகூரிலே அடங்கி இருக்கக்கூடிய மெய்ஞானி பாதுஷா நாயகம் ஷாகுல் ஹமீத் அவருடைய அடங்கி இருக்கக்கூடிய அந்த நாகூரிலே விடுதி கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நேற்றைய தினம் தமிழ் வளர்ச்சியின் துறையின் சார்பிலே
விடுக்கப்பட்ட அறிவிப்புகளிலே 5 அறிஞர்களுக்கான புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே 2 பேர் கல்லடைக்குறிச்சியை சார்ந்த பீர் முகமதாருடைய நூல்களும் நாட்டுடைமையாக்கப்படுகிறது. அதோடு கூத்தானூரை சேர்ந்திருக்கக்கூடிய சாரண பாஸ்கர் அவருடைய நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிற மகிழ்வான செய்தியை இந்த அரசு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நாளைய மறுதினம், நாளை தினம் மீலாது நபி விழா, நாளை மறுநாள் சிறுபான்மை மக்களுடைய நல உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலே சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தினுடைய சார்பிலே மானிய கோரிக்கையிலே இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய அறிவிப்புகள், இந்த சமுதாயம் மகிழக்கூடிய அறிவிப்புகளை அந்த மானிய கூட்டத்தொடரில் அறிவிக்க வருகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராஜேந்திர சச்சார் கமிட்டி அடிப்படையிலே 2007ஆம் ஆண்டு இந்த சிறுபான்மை நலத்துறை உருவாக்கப்பட்டது. இந்த துறையினுடைய நோக்கம் சிறுபான்மை சமுதாயம், குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, தொழில் முனைவராக உருவாக்க வேண்டும் என்பதிலே, சமூக அளவிலே அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், பட்டியலின சமுதாயத்தை விட கீழான நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அடுத்த நிலையத்திற்கு கொண்டு செல்ல இந்த அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று சொல்லி 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்றோடு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை அவர்களெல்லாம் நாம் தோளில் தூக்கி சுமந்த ஆட்சியாளர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், சோப்பு டப்பா கொடுத்த, கண்ணாடி கொடுத்த, மூக்கு டப்பா கொடுத்தங்கிற கதையத்தான் இருக்கு. நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு 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 நம்மளை ஏமாத்துறது இல்லாம இதுவரை கல்வியிலோ, வேலை வாய்ப்பிலோ, தொழில் முனைவராக உருவாக்குவதிலோ, சமூக அளவில் மேம்படுவதிலோ எந்த அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் ஆய்வு கூட்டத்திலே 1.5 மணி நேரம் அந்த ஆய்வு கூட்டம் நடந்தது. கடைசி 10 நிமிஷம் நான் பேசின மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில். அதன் அடிப்படையிலே அந்த அமைச்சர் பெருமக்களுடைய ஆதரவோடு இன்ஷா அல்லாஹ் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர் போன்ற இடங்களிலே இந்த சமுதாயம் அடுத்த நிலைக்கு வருவதற்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அறிவிப்புகள் மிகச் சிறப்பாக இடம்பெறும். இது ஏதோ ஒரு அதிசயம் நடந்தது போல இருக்கிறது. இதுவரை இல்லாத வகையிலே கிட்டத்தட்ட 80 சுதந்திரம் அடைந்த 80 ஆண்டு காலத்திலே ஒரு புதிய ஆட்சி நடந்திருக்கிறது. திராவிட ஆட்சிகளில் திராவிட 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்ய போய் இன்று லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத புதிய ஜென்சி தலைமுறை விரும்பக்கூடிய ஒரு புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்றுமே துணை நிற்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய பணிகளையும் பரப்புரைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பதாகையிலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 வருட அனுபவத்தோடு தமிழகத்திலே 40 இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களிலே இன்றைய தினம் 5000 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே ஒரு மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. 2027ஆம் ஆண்டு துவக்கத்திலே அந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக இன்ஷா அல்லாஹ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு உங்களை போன்ற ஜென்சி மாணவர்கள், உங்களிடம் படித்து முடிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு நின்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக துணை நிற்கக்கூடிய இந்த அரசிற்கு எல்லா நிலையிலும் நாமும் ஆதரவாக இருப்போம் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமைய வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக அதாயி நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.